நெக்ஸ்ட் வீக் புரட்டாசி மந்த் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதால இன்னையிலேருந்தே வீடு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வேலையாக இன்றைக்கி காஃபி குடித்து முடித்த உடனே ஷெல்ஃபில் இந்த லைனை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பர்டிகுலராக இந்த லைன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரீசன் நேற்று பாட்டில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கிராசரிஸும் கையோட ஃபில் பண்ணிவிட்டு அந்த லைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் சேர்த்தே தோசை தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சைட் டிஷ்ஷும் ரொம்பவே சிம்பிளாக இட்லி பொடியே வச்சு பசங்க 2 பேரும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வேலையே இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. கையோட அதையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்சிரும். பிளான் பண்ண வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.